இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்ஸ்ல அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டாபிக்ல கடந்த ஒரு 10 வருடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 4ல கேட்கப்பட்ட கேள்விகளை தொகுத்து இந்த வீடியோ அப்லோட் பண்ண போறோம். ஸோ வீடியோ முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எந்த ஆண்டில் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அடிக்கடி கேட்பாங்க. எந்த ஆண்டில் பசுமை புரட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்னா 1967. அதே போல நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், அந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா எம்.எஸ். சுவாமிநாதன் தெரியும். உலக பசுமை புரட்சியின் தந்தை யார் அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. மறுபடியும் கொஸ்டின் கேட்கிறேன், இந்தியாவின் வெண்மை புரட்சியின் தந்தை யார் அப்படின்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் அப்படிங்கிற மாதிரி பேரு. வெண்மை புரட்சி அப்படின்னா என்ன அப்படிங்கறது என் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது ஒரு மேட்ச்ல ஃபாலோ கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சி, வெண்மை புரட்சி, மஞ்சள் புரட்சி, அப்புறம் இளஞ்சிவப்பு புரட்சி, அப்புறம் அதை பொருத்தி நம்ம சொல்லணும். இப்ப நான் உங்களுக்கு பொருத்தியே நான் சொல்றேன். இப்போ பசுமை புரட்சினா நம்மளுக்கு தெரியுது, வேளாண் பொருட்கள். அடுத்து வந்து வெண்மை புரட்சி அப்படிங்கிறது இப்ப நான் சொல்லிட்டேன், என்ன உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்க சொல்லணும். அடுத்து வந்து என்னன்னா மஞ்சள் புரட்சி, அப்புறம் இளஞ்சிவப்பு புரட்சின்னு இருக்கு, அதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். பசுமை புரட்சி அப்படின்னா வேளாண் பொருட்கள், வெண்மை புரட்சி அப்படின்னா பால் பண்ணை பொருட்கள், மஞ்சள் புரட்சி அப்படின்னா கனிகள், அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா கோழி வளர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து ஒரு மேட்ச் ஃபாலோவிங்லையும் இதே தான் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேப்பு புரட்சினா என்ன, இளஞ்சிவப்பு புரட்சினா என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க. அதையும் நான் மேட்ச் பண்ணி சொல்றேன்ப்பா. சிகப்பு புரட்சி அப்படின்னா இறைச்சி மற்றும் தக்காளி. அதே போல இளஞ்சிவப்பு புரட்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இறால். இளஞ்சிவப்பு புரட்சினா என்ன அப்படின்னா இறால் வளர்ப்பு. தங்க புரட்சி அப்படின்னா பழங்கள். தங்க புரட்சினா என்னது, பழங்கள் உற்பத்தி. வெள்ளி புரட்சினா என்ன அப்படின்னா முட்டை உற்பத்தி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, இரண்டாவது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது எப்பன்னு கேக்குறாங்க. இரண்டாவது பசுமை புரட்சி திட்டமிடப்பட்டது எப்போ அப்படின்னா 12வது ஐந்தாண்டு திட்டத்துல. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக்ல கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம பார்த்தாச்சு. சோ நம்மளுடைய சேனல்ல இது போல டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை டாபிக் வைஸ் அனலைஸ் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.